ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி கூகுள் வந்து ஆரக்கிள் ஆப்பெக்ஸ் இப்படி கூகுள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கா ஆரக்கிள் ஆப்பெக்ஸ்னு. இந்த ஆரக்கிள் ஆப்பெக்ஸ் போயிடுங்க. இந்த ஆரக்கிள் ஆப்பெக்ஸ் போனால் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து என்ன பண்ணுன்னா சைன்இன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக கிரியேட் பண்ணும்போது என்ன கொடுக்கணும்னா ரெக்வெஸ்ட்டை ஒர்க் ஸ்பேஸ் இப்படி என்ன கொடுக்கணும்னா ரெக்வெஸ்ட்டை ஒர்க் ஸ்பேஸ் இப்போ கொடுத்து என்ன பண்ணுன்னா இப்போ கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நவீன் அப்படின்னா நவீன், லாஸ்ட் நேம், இமெயில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு இமெயில் யூஸ் பண்ணிக்கோம். ஏதாச்சும் ஒரு இமெயில் நேம். ஓகேங்களா, நீங்கள் லாகின் பண்ணும்போது எதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் கொடுத்து லாகின் பண்ணுவோம். இமெயில் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம். இமெயில் தான் என்னது யூசர் நேம். ஓகேங்களா, இந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போது கொடுத்து ஆகுங்களா. ஸோ அப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேமில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் ஒர்க்ஸ் அப்போ நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்துக்கோங்களா. ஸோ நீங்கள் லாகின் பண்ணும்போது 3 கொடுத்து லாகின் பண்ணுவீங்க. உங்களோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் நேம் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்க அப்போ அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்களா. அப்போ ஒர்க் ஸ்பேஸ் நேம் கொடுக்கணும், ஜிமெயில் கொடுக்கணும், அடுத்து என்ன கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு. ஓகேங்களா, கண்ட்ரி எந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிங்க. ஸோ பர்சனல் ஆர்கனைசேஷன் எதை வேணா நீங்கள் வச்சு கிரியேட் பண்ணிக்கோங்களா. எடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ ஆர் யூ நியூ டு ஆரக்கிள் எக்ஸ் இதெல்லாம் சும்மா. ஓகேங்களா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் போயிருங்க. ஓகேங்களா, சும்மா எதுக்காக கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி எதாவது கொடுத்துருங்க. சும்மா இது எல்லாமே நம்ம நார்மல் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியல. ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியல. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க. அடுத்து நம்மனா அக்செப்ட் திஸ் டேர்ம்ஸ், திருப்பி நெக்ஸ்ட் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இமெயில் கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயிலுக்கு என்ன போயிடும் அப்படின்னா ஒரு லிங்க் போயிடும். அந்த இமெயிலுக்கு என்ன போயிடும் ஒரு லிங்க். ஓகேங்களா, அந்த லிங்க் போயிடுச்சு அப்படின்னா அங்கே போனீங்க அப்படின்னா அந்த லிங்க் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து எங்கே போயிடும்னா உங்கள் இமெயில் போயிடும். இமெயில் போய் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன கொடுத்தோம்னா பாஸ்வேர்டு கொடுத்தணும். அங்கே என்ன கொடுத்தணும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணால் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கல கரெக்டாக. இப்போ நீங்கள் சப்மிட் ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே அங்கே என்ன பண்ணணும் ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பாஸ்வேர்டு கேட்குங்களா. பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அப்படி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா 3 கொடுக்கணும். நம்ம கொடுத்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸோட நேமு, நம்மளோட யூசரோட நேமு, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா என்ன கேட்குது ஒர்க் ஸ்பேஸ். அப்போ ஒர்க் ஸ்பேஸ் நேம் கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ஓப்பன் ஆகிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப். இதில் வந்து என்னது எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் கமெண்ட். இல்லை நம்ம வச்சுருக்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்ஸ் டேபிள் அந்த டேபிள்லாம் இருக்கும். ஓகேங்களா, அந்த டேபிளாக இருக்கும். பட் என்ன இருக்காதுன்னா இன்ஸ்டால்லாம் ஆயிருக்காது. டேபிள் என்ன இருக்காதுன்னா இன்ஸ்டால் ஆயிருக்காது. அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னா யாருமே இப்படி இருக்கா எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப்னு. இந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப்பில் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கா யூட்டிலிட்டிஸ்னு. இதில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி. இந்த யூட்டிலிட்டிஸில் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கா சாம்பிள் டேட்டா செட்ஸ் இருக்கா. என்ன இருக்கு சாம்பிள் டேட்டா செட். ஓகேங்களா, இந்த சாம்பிள் டேட்டா செட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. என்ன இருக்குன்னா ஹச்சா டேட்டான்னு இருக்கா. என்ன இருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த ஹச்சா டேட்டாவை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஹச்சா டேட்டா என்ன பண்ணணும் ஏன்னா நம்ம ஹச்ஆர்லாம் ஒர்க் பண்ணிடுவோம். என்ன யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிடுவோம் ஹச்ஆர். நீங்கள் ஹச்ஆர் டேட்டா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுவீங்க. என்ன பண்ணுறீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்னா இன்ஸ்டால் ஆகிடும். என்ன ஆயிடும் இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேங்களா, இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா, அது ப்ராசஸ் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ என்ன இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சிடும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கா இங்கே எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் வந்துருங்க. எஸ்கியூஎல் கமெண்ட்.
ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்க அது இன்ஸ்டால் பண்ண சொன்னீங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே டேபிள் எல்லாமே ஆட் ஆயிடும். டேபிள்லாம் என்ன ஆயிரும், ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து செலக்ட் பண்ணி பார்த்துங்க. நம்ம மொத்த டேபிள் எங்கே வேணாலும் போகும், செலக்ட் ஆல் ஃப்ரம் யூசர் அண்டர் ஸ்கோர். இங்கே போய் செக் பண்ணணும் பார்த்தா அப்படின்னா நமக்கு எல்லா டேபிளுமே இருக்கும். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம டேட்டாபேஸில் இருக்க மொத்த டேபிள் இருக்கும்ல. ஸோ என்ன நேமில் இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், OEHR அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயிஸ் டேபிள் எப்படி இருக்கும், OEHR அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயீஸ். டிபார்ட்மெண்ட் டேபிள் அப்படி தான் இருக்கும். எல்லா டேபிளும் இந்த நேமில் தான் இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இனிமேல் செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு கொடுக்குறதுக்கு செலக்ட் ஆல் ஃப்ரம் OEHR அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்துடும். புரியுதா. ஸோ இந்த டேபிள் வந்து என்ன பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ரீநேம் பண்ண தெரிஞ்சோம் அப்படின்னா ரீநேம் பண்ணி உங்களுக்கு எந்த நேமில் வேணுமோ அந்த நேமுக்கு மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூஸ் பண்ணுறதுல இது அப் டு 19C வரைக்குமே இருக்கும். 19Cனா 19C கிடையாது, அதுக்கான ஒரு மாடியூல் இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும் ஓகேங்களா. தேங்க்யூ.